ஒரு சிறிய கிராமத்தில் மீனாட்சி என்ற வயதான பாட்டி தனியாக வாழ்ந்து வந்தார். அவருக்கு பெரிய சொத்துகள் எதுவும் இல்லை. இருந்தாலும் ஊரில் எல்லோரும் அந்த பாட்டி வீட்டில் நிறைய தங்க நகைகள் இருக்கின்றன என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். இந்த பேச்சை கேட்ட ஒரு திருடன் இன்று இரவே அந்த வீட்டில் திருடிவிட வேண்டும் என்று முடிவு செய்தான். அன்று நள்ளிரவில் மெதுவாக வீட்டுக்குள் நுழைந்தான். ஆனால் பாட்டி அவன் வந்ததை கவனித்துவிட்டார். இருந்தாலும் பயந்தது போல நடிக்கவில்லை. அமைதியாக படுத்திருந்த பாட்டி தன்னைத்தானே பேசிக்கொள்வது போல சத்தமாக, அடடா, என் எல்லா தங்க நகைகளையும் பழைய அரிசி மூட்டைக்குள் வைத்து மறைத்து விட்டேனே, நாளைக்கு காலை வங்கியில் போட்டு விட வேண்டும் என்றார். வெளியே மறைந்து நின்றிருந்த திருடன் அதை கேட்டதும் மகிழ்ச்சியடைந்தான். வேலை ரொம்ப சுலபமாக முடிந்துவிட்டது என்று நினைத்தான். பாட்டி தூங்கியதும் வீட்டின் ஒரு மூலையில் இருந்த பெரிய அரிசி மூட்டையை தோளில் சுமந்து கொண்டு வேகமாக ஓடினான். கிராமத்தின் எல்லையை தாண்டிய பிறகு யாரும் இல்லை என்று பார்த்து மூட்டையை திறந்தான். ஆனால் அதற்குள் தங்க நகைகள் இல்லை. பெரிய பெரிய கற்கள், மணல், உடைந்த செங்கற்கள் மட்டுமே இருந்தன. திருடன் அதிர்ச்சியில் நின்றான். அதே நேரத்தில் பாட்டி ஏற்கனவே அக்கம்பக்கத்தினருக்கு தகவல் கொடுத்திருந்தார். ஊர் மக்கள் தீப்பந்தங்களுடன் அந்த இடத்துக்கு ஓடி வந்தார்கள். மக்களை கண்ட திருடன் மூட்டையை அப்படியே போட்டுவிட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடிவிட்டான். மக்கள் பாட்டியிடம், உங்களுக்கு பயமே இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு பாட்டி சிரித்துக்கொண்டே, ஆபத்து வந்தால் பயப்படக்கூடாது, முதலில் யோசிக்க வேண்டும், பலத்தை விட புத்திசாலித்தனம்தான் பெரிய ஆயுதம் என்றார். டெய்லி வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.